This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SS பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, when a number is multiplied with itself several times we express the product in the form given below called the exponential or index notation. அதாவது ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம பல முறை மல்டிப்ளை, அதே நம்பரை பல முறை மல்டிப்ளை பண்ணும்போது அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்னா ப்ராடக்ட் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் கீழே இருக்கிறது படி. ஸோ இதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் சொல்லலாம், இல்லை இண்டெக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து 3 × 3, அதாவது 3யை வந்து நான் 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறேன். இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் 3 பவரில் 2. இதை எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 3 raised to the power 2. நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள், 4 × 4 × 4, அதாவது நான் 4ஐ 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறேன். அதை எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதலாம்? 4 to the power 3. அதை எப்படி சொல்லலாம்? 4 raised to the power 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 × 6 × 6 × 6, அதாவது 6ஐ 4 தடவை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 6 to the power 4. இதை எப்படி சொல்லலாம்? 6 raised to the power 4. நெக்ஸ்ட்டு 10 × 10 × 10 × 10 × 10 × 10, அதாவது நான் 10ஐ 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதை எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுவேன்? 10 to the power 6. இதை எப்படி நான் வாசிப்பேன் அப்படின்னா 10 raised to the power 6. ஸோ இந்த மாதிரி எழுதுறது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம், அதாவது எலாபரேட்டாக எழுதுறது. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ன்றது என்ன நம்பர் எழுதுகிறோமோ அதை வச்சுட்டு அதோட பவரில் எத்தனை டைம்ஸ் வருதோ அதை வந்து பவரில் எழுதுவோம். இது வந்து இதை வந்து எப்படி சொல்லுவோம்? இப்போ 3 மேலே 2 இருக்கப்போ 3 raised to the power 2, அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு இது. ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், 3 to the power 2 இதை எடுத்துக்கலாம். 3 to the power 2, இதில் 3 இருக்குல்ல, அதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 இருக்குல்ல, அதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பவரில் 2 இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ட் சொல்லலாம், இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பவர்னும் சொல்லலாம். அதுக்கு 3 பேர் இருக்குது. பவரில் இருக்க 2க்கு என்னென்ன பேர் இருக்குது? எக்ஸ்போனன்ட், இண்டெக்ஸ், பவர். இந்த 3 வந்து பேஸு. இதில் பாருங்கள் 4 3, இதில் பேஸ் வந்து 4, 3 வந்து எக்ஸ்போனன்ட், பவர், இண்டெக்ஸ். இங்கே பேஸ் வந்து 6, 4 வந்து எக்ஸ்போனன்ட், பவர், இண்டெக்ஸ். இங்கே 10 வந்து பேஸு, 6 வந்து எக்ஸ்போனன்ட், பவர், இண்டெக்ஸ். ஓகேம்மா, இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.